மக்களே எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெவில்ஸ் டபுள் தி நெக்ஸ்ட் லெவல்ன்ற படத்தோட டீப் அனலைஸ் தான் வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீப் அனலைஸ்னால் என்ன, அனலைஸ்னால் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக போடுற வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் முடிஞ்சால் அதை பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? அப்போ தான் அதை கேட்சப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பேடான விஷயங்கள், இந்த விஷயத்தை சரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா படத்தோட லென்த்து. ஏன்னா நான் ரெட்ரோக்கும் சொன்ன அதே விஷயத்தை தான் வந்து இப்போ நான் இங்கேயும் சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தாலே அது வந்து ஒரு லென்த்தான படம் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த 10 நிமிஷம் வந்து ஆடியன்ஸ் கிட்டே ட்ராக் ஆகுது, ஓகேவா? ஸோ அதே 10 நிமிஷம் தான் இங்கே வந்து ட்ராக் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க போர்ஷன்ஸே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ட்ராக் ஆகிருக்குன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து முடிஞ்சிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்பா கிளைமேக்ஸ் முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்பலான்ற ஒரு ஃபீல் வரும்போது மறுபடியும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு கிடைக்கல. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய ட்ராபேக்காகவே வந்து இருந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். மேபி படத்தை அங்கேயே முடிச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு படம் தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அது சுத்தமாகவே இல்லை. அடுத்தபடியாக சந்தானத்தோட ஆட்டிடியூட், அவர் வந்து ஒரு ஜென்ஜி கிட்டு மாதிரி வந்து வராரு. ஜென்ஜி கிட்ட மாதிரி பண்ணுறது நல்லது தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த ஜென்ஜி ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேஷன் இருந்துச்சு. படம் ஃபுல்லாக சந்தானம் கொடுத்தா ஒரு ஜென்ஜி ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாகவே இருந்துச்சு, ரொம்ப இரிட்டேஷனாகவே இருந்துச்சு. அது போக நிறைய ஒரு ஸ்டைல் காமெடின்னு நினச்சி பண்ணாரா, என்ன பண்ணாருன்னு சொல்லி தரல. அதெல்லாம் வந்து பயங்கர இரிட்டேட்டிங்காக வந்து இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்த வந்து சந்தானம் வந்து சீரியஸாக கம்மி பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் அவர் இருந்திருக்காரு. பட் அவர் பண்ணலை. ஸோ அது வந்து இந்த படத்தோட ஒரு பேட் திங்காகவே வந்து நான் தாராளமாக சொல்லுவேன். அடுத்து ஒரு சில போர்ஷன்ஸு, அதான் சந்தானத்தோட காமெடி வந்து முக்கால்வாசி இடத்துல இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அது போக மற்ற காமெடிஸ்லாம் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து சத்தியமாக சல்ப் எடுக்கலை. காமெடியா ஜோக்குன்னு சொல்லி சுதாகர் சொல்லுவார் தெரியுமா ஒரு சீனில். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு சில இடங்கள்லாம் வந்து சுத்தமாக சிரிப்பே வரல. அதுக்குன்னு மொத்த இடத்துலையும் சிரிப்பு வரலன்னு தான் நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தோட ஸ்டோரி நாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது என்னென்னா, படம் பார்க்குறாங்க, படத்துக்குள்ளே போகிறாங்க, ஓகே ஃபைன். இந்த ஒரு நிறைய டேரக்டர்ஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த நாட் நல்லா இருக்குது, இதுக்குள்ளே இருக்க கதை எப்படி இருந்தால் எனக்கு என்னன்ற மாதிரி ஒரு ட்ராகான கதை அந்த சைடு போகும். பட் மூவிக்குள்ளே இருக்க இதுக்கே வந்து ஒரு பெரிய கதையாக வச்சு அது ஒரு நல்லா நாட்டு போட்டு அது பேய் யார், இவங்க ஏன் இதை கொல்றாங்கன்னு சொல்லி ஒரு விஷயங்களும் வந்து டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க தெரியுமா. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு படத்துக்குள்ளே போகாமல் இந்த கதையை ஒரு தனி கதையை எடுக்கலான்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துக்குள்ளே ஒரு படம் கதை இருக்கும் தெரியுமா, அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் தனியாகவே இதை எடுத்துருக்கலாமேன்ற ஒரு ஃபீலிங் தான் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாகவே வந்து இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தாட் ஐடியா ஆல்ரெடி அர்னால்டு படத்துலேருந்து எடுத்த ஒரு ஐடியான்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கும் சொல்கிறாங்கன்னு இல்லை, நான் கூட அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஐடியா ஒரு நல்ல ஐடியா தான், பண்ணுறது பெரிய தப்பும் ஒன்றும் கிடையாது. அதேமாரி காப்பி அடித்தா தான் வந்து ரைட்ஸுக்கெலாம் வந்து நிற்க முடியும். இந்த பேசிக் ஐடியா தானே, ஐடியாவில் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஐடியா, அந்த ஸ்டோரி நாட்டு, இது ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக வந்து நல்லா இருந்தது வந்து மொட்டை ராஜேந்திரன் மாறன் காமெடி தான் வந்து சீரியஸாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழித்து மொட்டை ராஜேந்திரன் காமெடிக்கு வந்து நம்ம சிரிக்கிறோன்றதெல்லாம் வந்து நான் இந்தமாரி ஒரு தருணம் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, பட் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். சந்தானத்தையே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கான ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் வந்து மொட்டை ராஜேந்திரன் கிட்டேருந்து வந்து யாருமே எதிர்பார்க்கல. பட் மொட்டை ராஜேந்திரன் வந்து அதை டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ மொட்டை ராஜேந்திரனுக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் மூவி குவாலிட்டி, இந்த மூவி குவாலிட்டி வந்து டிடி ரிட்டர்ன்ஸு, இது நீங்கள் ப்ரீவியஸ் 3 படங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமெடி தான் மெயின். பேய்க்கெல்லாம் வந்து பெரிய வெயிட்டேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பேயை வந்து சந்தானம் கலாய்க்கிற மாதிரியும் அந்த மாதிரியும் வந்து ஒரு மாதிரியாக வந்து வச்சுருப்பாங்க. பட் ஒரு சில இடங்கள்லாம் வந்து நம்மளுக்கு கேட்டுட்டாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா இதை பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு தோணும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒன்றும் தோணலை. ஏன்னா அந்த படத்தோட குவாலிட்டியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சைடு செல்வராகவன், ஒரு சைடு ஜிவிஎம்னு சொல்லி ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த கதையும் வந்து ரொம்ப சுமாரான கதைலாம் கிடையாது, கதை வந்து ரொம்ப நல்ல கதை, காமெடியும் வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த மூவி குவாலிட்டி வந்து ஓகே விஷாக வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஹேவ் கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.